என்ன இருக்குது இன்னும் பெருசாக விஜய் விஜய்னு பேசுகிறீங்க? விஜய்க்கு என்ன இருக்குது? விஜய்க்கு என்னங்க இருக்குது? விஜய் ஜீரோ தெரியல உங்களுக்கு. இன்னும் வந்து கேட்டா எம்ஜிஆர் ஆகிட முடியுமா விஜய்? இப்போ ஈவி கேஸ் கேட்குறாருல, விஜய் என்ன எம்ஜிஆரா அல்லது ஜெயலலிதாவா அப்படின்னு கேட்குறாருல. இதே ஈவி கேஸ் இளங்கோவன் எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க தான். இதே அதிமுக ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணவர் தான். நீங்கள் விஜயோட அரசியல் கொள்கைகளை விமர்சனம் பண்ணுங்க, அது அவராச்சு நீங்களாச்சு. ஆனால் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் வன்மம். விரும்பிலாம் மது சாப்பிட்றதே கிடையாது. இப்போ விஜயகாந்தை நீங்கள் எடுத்துங்க, நிறைய வழக்கு அவர் மேலே போட்டாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு, அது இதெல்லாம் நிறைய வந்து ஏற்கனவே ஒரு மது பழக்கம் இருக்குது. இப்போ சீமான் அவர்களுக்கும் வந்து மது பழக்கம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இதை வெளிப்படையாக சொல்கிறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டால், மேலும் மேலும் வழக்குகள் வந்து நிறைய புனையப்படும் போது ஒரு கட்டத்தில் ஜுடிஷியலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த கோர்ட்டு நாளைக்கு எந்த கோர்ட்டு பாருங்கள், என்றைக்கும் வந்து ஒரு வழக்கு அதுக்கு நீங்கள் பிடிவாரன் போட்டான். இப்போ இந்த சவுக்கு சங்கர் வந்து எடுத்துங்க, நிர்வாகம் கிடையாது, தனிநபர் தான். இங்கே பணம் இருந்துட்டால் மட்டுமே பெரிய விஷயம் கிடையாது, பணம் எல்லார்ட்டையும் இருக்குது. இங்கே ஒரு 10 வழக்கு. 10ஆம் தேதி ஊட்டிக்கு போனோம், தருமபுரியில் ஒரு வழக்கு, வேலூரில் ஒரு வழக்கு, கடலூரில் ஒரு வழக்கு, திருநெல்வேலியில் ஒரு வழக்கு. இப்படி ஒரு 10 வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள்லாம் சரக்கு அடிக்கிறாள். இதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் தெளிவான ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ என்ன கேட்டினா, நீங்கள் ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் சரக்கு அடிக்கும், சரக்குக்கு அடிமையாயிடும். சரக்குனா எதுக்கு? சரக்குனா என்ன? குடிக்கு அடிமையாயிடும். ஃபெலிக்ஸ் வந்து ரொம்ப அனுபவசாலி, அதை யூடியூப்பில் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன் அவர். ஆனால் அவருடைய காணொலியில் வந்து குறிப்பாக சவுக்கு சங்கரை வந்து ஒரு காணொலி பண்ணும்போது தான் நான் நினைப்பேன், இவங்க ஏதோ ஒரு சிக்கலில் இவங்க மாட்ட போகிறாங்க, பெரிய சிக்கலை சந்திக்க போகிறாங்கன்னு நினச்சா அது அதே மாதிரி சிக்கலை சந்திச்சேன். இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு நம்மளோட சேனல் காப்பாற்றாது. வந்து ஒரு அஜெண்டாவை எடுத்து நம்ம செயல்பட எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நம்மளை காப்பாற்ற மாட்டான். இப்போ பார்த்துங்க, இதே மாதேஷ் கிட்ட போய் உட்காந்து ஆட்சியை கலைச்சிடணும்னு பேசினவன் யார்? இந்த அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்லிட்டு, இந்த மலமாடுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த அமர் பிரசாத் ரெட்டி. இன்றைக்கி அவன் வந்து பண்ண துண்டைக்கான துணியக்கான ஓடுறான். எச் ராஜா வந்து இத்தனை வருஷமாக வந்து ஆண்டாண்டு காலமாக இதே பிஜேபி வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் காலத்துலேருந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் காட்டின அந்த எச் ராஜா கூட ஆட்சியை கலைச்சிடலாம் பேசவே இல்லை. இவன் துண்டு தொகுடா எங்கேருந்து வந்தோம், ஆந்திராவில் வந்து ஆட்சியை கலைச்சிடணும் பேசலாம். அது யார் முன்னாடி உட்காந்து பேசணும்னு கேட்டால் மாதேஷ் முன்னாடி. மாதேஷும் கிட்ட சில நேரங்களில் வந்து அந்த மாதிரியான ஒரு சில பேச்சுக்கள் வந்து ஒரு கேட்டால் அது நமக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும். 2 நாள் தான் கேப்பு. சாட்டை துரைமுருகனை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சாராய வியாபாரி ஸ்டாலின் சொல்கிறான். இந்த கைது நடவடிக்கைக்கு 2-3 நாளைக்கு பிறகுன்னு கேட்டினா மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்குன்றான். ரெண்டுமே ஒரே காணொலி, ஒரே சாட்டை சேனலில். சாட்டை துரைமுருகனால் சீமானுக்கு பல சிக்கல் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னும் பல சிக்கல் வரப்போகுது. ஆனால் நான் சொல்கிறேன், ஆனால் இவன் என்ன சொல்கிறான் வந்து சில பேர் நான் சொல்கிறான், அது இவனே ரெடி பண்ண ஆளுங்க தான். சாட்டை துரைமுருகன் ரெடி பண்ண ஆள் தான். சாட்டை துரைமுருகன் வன்மத்தை கொட்டுறதே ஒரு வேலை தான். எனக்கு அவன் யாரா, நான் இந்த பத்திரிகை ஃபீல்டு வரும்போது அவன் பிறந்தே இருக்க மாட்டான். இதே திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பேசுகிறவங்க இருக்காங்க. அதே சமயத்தில் தவறுகள் நடக்கும்போது அந்த தவறை சுட்டி காட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது தான் இங்கே ரூலிங்க. நாங்கள் சொல்கிறது தான் ரூலிங்க. என்ன இருக்குது இன்னும் பெருசாக விஜய் விஜய்னு பேசுகிறீங்க? விஜய்க்கு என்ன இருக்கு? விஜய்க்கு என்னங்க இருக்கு? விஜய் ஜீரோ தெரியல உங்களுக்கு. இன்னும் வந்து கேட்டா எம்ஜிஆர் ஆகிட முடியுமா விஜய்? எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? வாய்ப்பு குறைவு தான் சார். அவர் சொன்னாரா எப்பயாவது? வாய்ப்பு குறைவு. நான் இப்போ இருக்க சூழ்நிலை நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்து கேட்டா எம்ஜிஆர் மாதிரி அவருன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. முதல்ல இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அரசியலே வந்து எதிர்த்தவங்க. அதுதான் இங்கே பெரிய ரொம்ப வேடிக்கை. இது வந்து பழைய ஆட்கள் தெரியும். இப்போ ஈவி கேஸ் கேட்குறாருல, விஜய் என்ன எம்ஜிஆரா அல்லது ஜெயலலிதாவா அப்படின்னு கேட்குறாருல. இதே ஈவி கேஸ் இளங்கோவன் எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க தான். இதே அதிமுக ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணவர் தான். அவர் கேட்குறாருல. நான் ஒரு விஷயத்தை நான் வந்து வன்மையாகவே எதிர்க்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விஜயோட அரசியல் கொள்கைகளை விமர்சனம் பண்ணுங்க, அது அவராச்சு நீங்களாச்சு. ஆனால் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வன்மம். நீ இவ்வளோ பிரச்சனையில் நீ வரும்போது இவ்வளோண்டு இடுக்கு இந்த ஜன்னல் வழியில் வந்து நீ சொல்கிற பார்த்தியா, எது இன்னும் நீ திருந்தலடான்னு தெரியுது.
இருக்கிற அந்த கேப் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, அந்த பத்திரிகையாளருக்கு நீ ஒரு வல்கரா நீ பதில் சொல்கிற, அது நம்ம வந்து பேசவே முடியாத ஒரு வார்த்தை. அதை தாண்டி அந்த சந்து அந்த இண்டு இடுக்கில் இருக்கிற அந்த ஒரு நிமிஷத்தில் நீ என்ன சொல்ல கேட்டினா, உதயநிதி தான் வந்து என் மேலே வழக்கு. ஏய், நான் என்ன சொன்னா அப்படி செஞ்சாலும் தப்பே கிடையாது சார். அவர் இன்னுமே ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, என்னன்னா நீதிமன்றத்தில் இது போன்று பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருந்தாரு. ஆனால் பத்திரிகையாளர் அசிங்கமாக பேசின மாதிரி ஒரு வீடியோ வெளிவந்திருந்தது. சார். நான் தான் சொல்கிறேன் சார், சில பேருக்கு வந்து இப்போ நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜுடிஷியலாக ஒருத்தர் வந்து சிக்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ யார்கிட்ட கேட்டுங்க வேணாம். ஜுடிஷியலாக நீங்கள் வந்து இப்போ சவுக்கு சங்கர் பொறுத்தவரைக்கும் ஜுடிஷியலாக வந்து அவர் பல வழக்குகள் வந்து பெயில் தான் வாங்குறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் பெயில் வாங்குறாரு. அந்த பெயில் வாங்கிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து வழக்கு விசாரணைக்காக போகணும். அடுத்தடுத்து இவர் இதே நிலைப்பாட்டில் இருந்தார்னா, இங்கே வந்து நிர்வாகம் என்பது அது வந்து உதயநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். நிர்வாகம் என்பது இரும்பு மாதிரி. அதோடு நீங்கள் போய் முட்டினீங்கன்னு வச்சுங்க, லெனினோட வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிர்வாகம் என்பது இரும்பு மாதிரி, இரும்பு சட்டம். நீங்கள் அது போய் முட்டினீங்கன்னு வச்சிங்கன்னா, நீங்கள் முட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மண்டை தான் உடையும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வழக்குகள் நிறைய வரும்போது இவங்கெல்லாம் ஏன் வந்து மதுவுக்கு அடிமையாக வராங்க தெரியுமா உங்களுக்கு? விரும்பிலாம் மது சாப்பிட்றதே கிடையாது. இப்போ விஜயகாந்தை நீங்கள் எடுத்துங்க, நிறைய வழக்கு அவர் மேலே போட்டாங்க. இடி ரைடு, அது இதுன்னு, இடின்ற இன்கம் டேக்ஸ் ரைடு, அது இதெல்லாம் நிறைய வந்து ஏற்கனவே ஒரு மது பழக்கம் இருக்குது. இப்போ சீமான் அவர்களுக்கும் வந்து மது பழக்கம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இதை வெளிப்படையாக சொல்கிறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்களுக்குலாம் என்னென்னு கேட்டால், மேலும் மேலும் வழக்குகள் வந்து நிறைய புனையப்படும் போது ஒரு கட்டத்தில் ஜுடிஷியலாக இவங்க வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எந்த கோர்ட்டு, நாளைக்கு எந்த கோர்ட்டு பாருங்கள். என்றைக்கோ வந்து ஒரு வழக்கு, அதுக்கு இன்றைக்கி பிடிவாரன் போட்டான். ஏன்னா நம்ம வழக்கு வந்து பார்த்தோன்னா அன்றைக்கி டேட்டுக்கு நம்மளுடைய வழக்கறிஞர் வேறு ஒரு வேலையாக போயிருப்பார், இல்லை வேற ஒரு முக்கியமான இதோட முக்கியமான ஒரு நபருக்காக ஒரு ஆஜராகிருப்பார். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு கவனக்குறைவு ஏற்படும். அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து கேட்டால் நமக்கு ஒரு வாரண்ட் வரும். ஜுடிஷியலாக நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் சார், சிக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் போயிடும். நீங்கள் அது யாராக இருந்தாலும் ஒரு ஜுடிஷியலாக நீங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கில் போய் நீங்கள் வேணும்னா அந்த வழக்கு விசாரணையெல்லாம் வந்து உங்களை இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, சுதந்திரமாக இருக்கிறீங்க அதையா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நீதிமன்ற வழக்கில் போய் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டம் சார்ந்து ஒரு நீதிமன்ற வழக்கில் சிக்கிக்கிட்டிங்கன்னா 15ஆம் தேதி நீங்கள் வரணுன்றதை ஒருத்தர் முடிவு பண்ணுவாங்க. அது நீதிமன்றமாக இருக்கட்டும், அது காவல்துறையாக இருந்தால் இந்த தேதியில் இங்கே வந்து ஆஜராகும். ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு செக் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இந்த சவுக்கு சங்கர் வந்து எடுத்துங்க, நிர்வாகம் கிடையாது, தனிநபர் தான். இங்கே பணம் இருந்துட்டால் மட்டுமே பெரிய விஷயம் கிடையாது, பணம் எல்லார்ட்டையும் இருக்குது. இங்கே ஒரு 10 வழக்கு. 10ஆம் தேதி ஊட்டிக்கு போனோம், ஊட்டியில் ஒரு வழக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஒரு வழக்கு, வேலூரில் ஒரு வழக்கு, கடலூரில் ஒரு வழக்கு, திருநெல்வேலியில் ஒரு வழக்கு. இப்படி ஒரு 10 வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவலிங்க்கும் நீங்கள் இதுக்கே உங்களுக்கு சரியாயிரும். அதுக்கப்புறம் இது என்றைக்கு ட்ரையல் வருது, அது என்றைக்கு ட்ரையல் வருது, இதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஒரு ஆளையே போடணும். இது என்றைக்கு வழக்கு, அது என்றைக்கு வழக்குன்னு சொல்லிட்டு. ஜெயலலிதாவே வந்து தனி நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரமும் இருந்தவங்களே நடையா நடந்தாங்க நீதிமன்ற படிக்கட்டில். இப்போ எதனால் இந்த சிக்கல் வருது? இதுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுவீங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல என்ன, அவர் மீண்டும் ஏதாவது பேசுவார், மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு பாயம். விடுதலை ஆனாலும் பிரச்சனை இருக்கு. விடுதலைன்னா இன்னொரு வழக்கு இருக்குல்ல சார். இப்படி நீதிமன்றத்தில் வந்து படிகளை நீ ஏறுறதே உங்களுக்கு வேலையாயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களாம் சரக்கு அடிக்கிறாள். இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் தெளிவான ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ என்ன கேட்டினா, நீங்கள் ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் சரக்கு அடிச்சுவீங்க, சரக்குக்கு அடிமையாகிடுவீங்க. சரக்குனா எதுக்கு? சரக்குனா என்ன? குடிக்கு அடிமையாகிடுவீங்க. இதுதான் நடக்கும். இதெல்லாம் மன உளைச்சல் சம்மந்தப்பட்டது. இந்த நீதிமன்ற வழக்குகள்லாம் மன உளைச்சல். நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நம்ம வந்து கடந்து வந்துருக்கிறோம், ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நிறைய இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன், நிர்வாகம் என்பது சட்டம் சார்ந்தது, நீதித்துறை சார்ந்தது, புரியுங்களா? நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தனியாக வந்து இங்கே வந்து சோலோவெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணுறீங்க, சட்டத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா முதல்ல சரியாக இருக்கணும். உங்களை தொட முடியாத இடத்துல நீங்கள் இருக்கணும். தொட முடியாத இடம்னா நான் தலைமுறை இருக்கணும் சொல்ல, அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக இருக்கணும். எப்போ வேணாலும் உங்கள் மேலே என்ன வழக்கு வேணாலும் போடலாம். ஏன்னா நீங்கள் வந்து உட்காந்து மறுபடியும் பேசுவீங்க.
இப்போ நினச்சாருன்னா அந்த வந்து வந்து ஒரு ஆதாரம் இல்லாமல் நீதிமன்ற ஒரு கஸ்டடியில் இருக்கிற நீதிமன்ற விசாரணையில் இருக்கிற விசாரணை கைதி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஆதாரம் இல்லாமல் வீண் பழி சுமத்துறாருன்னு அதுக்கு ஒரு வழக்கு போட முடியும். போடுறாங்களா இல்லையான்னு தெரியாது, நினச்சா வழக்கு போட முடியும். ஓகே. இப்போ இன்னொரு பக்கம் ரெட்ஃப்ளிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மீது ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் வழக்கில். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேனல் நடத்தக்கூடாது, மூடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது நீதிமன்ற உத்தரவு, நம்ம அதை விமர்சிக்க முடியாது. நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்து அதை வந்து போடுறாங்க, அது நம்ம அதை விமர்சிக்க முடியாது. காவல்துறை நடவடிக்கை பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது, கொஞ்சம். சரிங்களா? அதாண்டி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வெஞ்சன்ஸோடலாம் பண்ணுவாங்கன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. நீதிமன்றத்தோட நடவடிக்கை. பத்திரிகை அதுதான் நான் இப்போ புரியுதுங்களா? மீடியா என்பது வந்து நான் ஒரு கட்டத்தில் எனக்கு நல்லாவே தோணுச்சு, எனக்கு நல்லாவே தோணுச்சு. ஃபெலிக்ஸ் வந்து ரொம்ப அனுபவசாலி. அதாவது யூடியூப்பில் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன் அவர் ஃபெலிக்ஸு. ஆனால் அவருடைய காணொலியில் வந்து குறிப்பாக சவுக்கு சங்கரை வந்து ஒரு காணொலி பண்ணும்போது தான் நான் நினைப்பேன், இவங்க ஏதோ ஒரு சிக்கலில் இவங்க மாட்ட போகிறாங்க, பெரிய சிக்கலை சந்திக்க போகிறாங்கன்னு நினச்சா அவர் அதே மாதிரி சிக்கலை சந்திச்சார். நான் சொல்கிறேன்ல சார், இங்கே வந்து நாமளே பேசுகிறோம், எவ்வளோ பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா சில கவனக்குறைகள் கூட நம்ம வந்து பேசுகிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் கவனக்குறைவாக பேசுறதுன்றதை நம்ம பார்க்குறவங்களே புரிஞ்சுக்கணும். நம்ம சொன்னால் கூட இல்லை சார், இது வந்து எவ்வளோ பேருக்கு அது மாதிரி நடந்திருக்கு, அவங்களாம் வருத்தம். கலைஞரே கடந்த காலத்தில் மீட்டிங்கில் மேடையில் ஏதாவது பேசிட்டாருன்னா அது தவற பேசிட்டா வருத்தம் தெரிவிப்பார். இந்த வார்த்தைக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஆனால் இங்கே எல்லாருமே தெரிஞ்சே நல்லா பேசிட்டு, குறிப்பிட்டு சவுக்கு சங்கரோட பேட்டியில் வந்து ஃபெலிக்ஸ் வந்து ரொம்பவும் பயாஸ்டாக இருந்தார். ஆங்கர் என்றைக்குமே நான் பயாஸ்டாக இருக்கும், பேசுகிறவங்க கூட பயாஸ்டாக இருந்துட்டாலும் கூட அவங்க பார்த்துக்க போகிறாங்க, டிஸ்க்ளைமர் இருக்குது, அவங்க பார்த்துக்க போகிறாங்க. சரிங்களா? இவர் வந்து கேள்வி கேட்குறவரே வந்து பார்த்தீங்கன்னா பயாஸான கேள்வி வச்சார். பேசிக்கிட்டு செய்கிறதுன்னு ஒன்று, 2 பேர் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? இந்த பேசிக்கிட்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல வந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு உட்காருதுன்னு ஒன்று. இப்போ நீங்கள் வந்து என்ன உட்கார வச்சிங்க, நான் காலையில் கேட்டேன்னா இல்லை வந்து உட்காரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன்னா என்ன கண்டென்ட் இருக்குது, உட்காரும் போது கேட்குறேன் என்ன கண்டென்ட்னு கேட்குறேன். புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம முன்னாள் இரவே நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் போயிட்டு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது பார்க்கும்போது பார்க்குற வியூவர்ஸுக்கு தெரியும் இது ஆல்ரெடி இவங்க பேசிக்கிட்டு தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் அந்த விஷயத்தில் நான் வந்து 2 பேருக்கு ஒரு சிக்கல் வரலான்னே நான் நினச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி மாதேஷ்க்கும் வந்து சிக்கல் வரும், ஃபெலிக்ஸுக்கும் இந்த சிக்கல் வரும்னு நான் நினச்சேன். இவனெல்லாம் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க சார். மாதேஷ் வந்து அருமையான தம்பி, சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு நம்மளோட சேனல் காப்பாற்றாது, வந்து ஒரு அஜெண்டாவை எடுத்து நம்ம செயல்படுற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நம்மளை காப்பாற்ற மாட்டான். இப்போ பார்த்துங்க, இதே மாதேஷ் கிட்ட போய் உட்காந்து ஆட்சியை கலைச்சிடணும்னு பேசினவன் யார்? இந்த அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்லிட்டு, இந்த மலமாடுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த அமர் பிரசாத் ரெட்டி. இன்றைக்கி அவன் வந்து பண்ணால் துண்டைக்கான துணியக்கான ஓடுறான், அறிக்கையை விட்டுட்டு ஓடுறான். ஆட்சியை கலைச்சிடணும்னு பேசினவன் அவன் போகிற போக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி மக்கள் வாக்களித்த ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசை ஆட்சியை கலைச்சிடணும்னு பேசினான். இவன் யாரா? அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு மத்திய அமைச்சரில் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறானா? இல்லை இவன் யார்? இவன் அறிவன்னா ஒன்றுமே கிடையாது. பேஸ்லெஸ் கட்சியில் ஒரு நிர்வாகி, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகி. எச் ராஜா வந்து இத்தனை வருஷமாக வந்து ஆண்டாண்டு காலமாக இதே பிஜேபி வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் காலத்துலேருந்து அது வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் காட்டின அந்த எச் ராஜா கூட ஆட்சியை கலைச்சிடலாம் பேசவே இல்லை. இவன் துண்டு தொகுடா எங்கேருந்து வந்தோம், ஆந்திராவில் வந்து ஆட்சியை கலைச்சிடணும் பேசுகிறான். அது யார் முன்னாடி உட்காந்து பேசுன்னு கேட்டால் மாதேஷ் முன்னாடி. மாதேஷும் கிட்ட சில நேரங்களில் வந்து அந்த மாதிரியான ஒரு சில பேச்சுக்கள் வந்து ஒரு கேட்டால் அது நமக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல. அது வந்து ஃபெலிக்ஸும் அந்த தவறு பண்ணாரு, தம்பி மாதேஷும் அதை பண்ணாரு. குறிப்பிட்ட சிலரை உட்கார வச்சுக்கிட்டு, இதான் இப்போ நான் சொன்னதில்ல இந்த ரவீந்திரன் துரைசாமி, இன்னும் சில பேர்லாம் உட்கார வச்சு ஆட்சிக்கு எதிரான வன்மத்தை வெளியே கொட்ட வைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணாங்க. எடப்பாடி பீரியடில் பண்ணாங்க, டிஎம்கே பீரியட்லையும் பண்ணாங்க. ஓகே சார். சமீபத்தில் நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு செய்யக்கூடாது சார் எதுவுமே. தயா
இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு முரண்பட்டு இருந்தால் போடுவீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சேனலுக்கு முரண்பட்டு இருந்தாலும் சரி, முரண்படலனாலும் நீங்கள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவீங்க முதல்ல, இதை போடலாமா வேணாமான்ட்டு. அங்கே சில இதில் அப்படி கிடையாது. நீங்கள் முரண்பட்ட கருத்துக்களை நீங்கள் திட்டமிட்டே கேட்டு அவங்க வாயிலேருந்து பிடுங்கி அதை வந்து கொண்டு போய் வந்து மக்கள்கிட்ட சேர்க்குற வேலையை சில ஊடகங்கள் பண்ணுது. ஆட்சிக்கு எதிராக பண்ணணும்னா பண்ணலாம். 2 நாள் தான் கேப்பு. சாட்டை துரைமுருகனை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சாராய வியாபாரி ஸ்டாலின் சொல்கிறான். இந்த கைது நடவடிக்கைக்கு 2-3 நாளைக்கு பிறகுன்னு கேட்டினா மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்குன்றான். 2மே ஒரே காணொளி, ஒரே சாட்டை சேனலில். இப்போ சொல்லுங்க, நாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். இந்த பொலிட்டிக்கல் இந்த அஜெண்டா அசைன்மெண்ட் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு பேசுகிறவங்களாம் இப்படி தான் பேசுவாங்க. சாட்டை துரைமுருகனால் சீமானுக்கு பல சிக்கல் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னும் பல சிக்கல் வரப்போகுது. ஆனால் நான் சொல்கிறேன், ஆனால் இவன் என்ன சொல்கிறான் வந்து சில பேர் நான் சொல்கிறான், அது இவனே ரெடி பண்ண ஆளுங்க தான். சாட்டை துரைமுருகன் ரெடி பண்ண ஆள் தான். சாட்டை துரைமுருகன் வன்மத்தை கொட்டுறதே இவருக்கு வேலை தான். எனக்கு அவன் யாரும் நான் இந்த பத்திரிகை ஃபீல்டு வரும்போது அவன் பிறந்தே இருக்க மாட்டான். 18 வயசில் காலை வச்சார். எனக்கு யார் மேலேயும் வன்மம் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் அரசியலுக்கே நீங்கள் வரக்கூடாதுன்றீங்கல்ல, அப்போ உங்களுடைய வன்மம் என்னன்றது நான் கேட்குறேன். சின்ன ஒரு கேப் கிடைக்குது, அந்த கேப்பில் வந்து நீங்கள் உதயநிதியை வந்து அட்டாக் பண்ணி பேசிட்டு நீ போகிற, அது நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறையோ இல்லை வந்து ஜெயிலுக்கு எங்கேயோ போகிற வந்து நீதிமன்ற காவலர் இருக்கிற ஒரு சின்ன கேப் தான் கிடைக்குது. ஒரே ஒரு நிமிடம் கூட கிடையாது, ஒரு என்ன சொன்ன செகண்ட்ஸ் தான். உதயநிதி தான் காரணன்ற. அப்போ நோக்கம் என்னன்னு தெரியுதுல்ல சார். கேள்வி என்னன்னா, இப்போ திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் அமைச்சர் நேரு அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக செய்தி வெளியாக இருந்தது. இதன் வைத்து பார்க்கும்போது இப்போ கம்மிங்கில் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றம் வரப்போவதாக சொல்கிறாங்க. இதில் அவருடைய பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா, நீங்கள் இங்கே டிஎம்கேல வந்து கடந்த காலத்தில் எடுத்துங்க, இந்த முதுகுல குத்துற ஆளுங்க லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எம்ஜிஆர் தூக்கி வெளியே போட்டவங்க சார், வைகோ தூக்கி வெளியே போட்டவங்க. இன்னும் பலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவில் வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி உதயமாகும் போது பார்த்தீங்கன்னா பெரும் தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் பலரும் போனாங்க. ஏன் வந்து நாஞ்சில் மனோகர்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்தவங்க தான். பலரும் வெளியே போயிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ஒரு கட்சியிலேருந்து போனாங்கன்னா அடுத்த கட்சிங்கன்னா அதே திராவிட கட்சியில் போய் சேருவாங்க. இதில் கே.என். நேருலாம் நீங்கள் கேட்குறீங்களா, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வைகோ எம்ஜிஆரோட ஆள் கே.என். நேரு. நான் கேட்குறேன், அப்போ கே.என். நேரு தூக்கி போட்டால் அங்கே ஆல்ரெடி 2 லீடர் இருக்காங்க சார். அன்பில் மகேஷ் இருக்காரு, சிவா இருக்கிறாரு. இங்கே நான் தான் சொல்ல வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். நடக்கலாம். இவங்கக்கிட்ட என்ன வந்து சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது என்னெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கைப்பற்றப்பட்ட அந்த செல்ஃபோனில் வந்து யாருக்கெல்லாம் தொடர்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு. இல்லை, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது திரு கனிமொழி அவர்கள் தலைமையில் இன்னொரு டீம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க சார். அது நான் தான் சொல்கிறேன் சார், அது கதிமுகன்றது வந்து எப்போவோ பேசுனாங்க. அது சரிங்களா, அது வந்து அதுக்கு அச்சாரம் விதிக்கிற மாதிரி தானே இந்த ஆடியோலாம் இருக்கு. ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. என்ன விஷயம் ஓடிட்டு இருக்குன்னு கேட்டால், கலைஞர் இறந்த உடனே கூட சொன்னாங்க அது கதிமுகன்னு சொல்லிட்டு, அதுக்கு அப்புறம் கலைஞர் திமுகன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அழகிரி தலைமையில் கலைஞர் திமுகன்னு உருவாக போகுது. அதுக்கப்புறம் அந்த கதிமுகன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கனிமொழி தலைமையில் வரப்போகுது சொல்லிட்டு. நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் எத்தனை கட்சிகள் கூட உருவாகட்டும் என்ன, கண்டிப்பாக வந்து திமுகன்ற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா காலமாக இருக்கும் சார். ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அப்படி. புதுசாக நீங்கள் ஒரு ஆரம்பித்தா கூட கனிமொழி ஆதரவு நல்லா தெரியும். கனிமொழி ஆதரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டங்களையும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பார்ட்டி உருவாகி அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேமேஜ் பண்ணணும். நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. டிஎம்கே கைப்பற்ற முடியாதா? பண்ண முடியாது சார். ஏன்னா அது ஸ்ட்ரக்சர் அளவில் இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் இப்போ நான் வெளி மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்தேன் 2 நாள். அங்கே வந்து யார் இருக்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் இடத்துல உதயநிதி வந்துட்டார். ஒரு கட்சியோட ஒரு தலைமைக்கு உள்ள ஒரு நற்பண்புகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பு என்ன தெரியுமா, அடுத்த தலைவரை அடையாளம் காட்டுறது. இப்போ எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாங்க தான், சரியோ தவறோ அடையாளம் காட்டுறது தலைமைக்கு அழகு. அடையாளம் காட்டுறது தான் இப்போ அதிமுக தருதலைகளாக இருக்குது. பார்த்தீங்களா, தலைமை பண்பு என்பது தனக்கு பிறகு யாருன்றதை அடையாளம் காட்டின கலைஞர் அதை கரெக்டாக செஞ்சுட்டு போனார். குடும்பத்திலே கொடுத்தார், ஆப்ஷன் கொடுத்தார், ரெடி பண்ணி வச்சார். ஆப்ஷன் வந்து அது கட்சி குடும்பத்துக்குள்ளே வச்சார். ஸ்டாலின் தான் முதல்.
நாளைக்கு திடீர்னு ஏதாவதுனாக்கா அடுத்த ஆப்ஷன் நீங்கள் வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, வேறு எவனா கட்சியில் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து அழகிரி கனிமொழின்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன் வச்சார். ஆனால் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவர் இப்போ வந்து மு.க. ஸ்டாலினுடைய ஆப்ஷன் யார் அடுத்தது யாருன்னா அவர் உதயநிதியை கை காட்டுறாரு, அடையாளப்படுத்துறாரு. உதயநிதிக்கு அப்புறம் வந்து யாருன்றதுலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் அது தெரிய வரும். ஆனால் இப்போ வந்து கேட்டினா ஒரு நல்ல தலைவருக்கு நல்ல இருக்கிற பல நற்பண்புகளில் ஒரு பண்பு என்னன்னு கேட்டினா தன்னுடைய, ஏன்னா இது வந்து ஒரு இயக்கம். ஒரு இயக்கம் வந்து நாளைக்கு அழிஞ்சிடக்கூடாது சார், புரியுதுங்களா? அடையாளம் காட்டுறது தான் இதெல்லாம். இப்போ வந்து ஒரு உதயநிதியை வந்து அடையாளம் காட்டார். இங்கே நடக்குது என்னன்னு பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். அம்மா நல்லா தான் இருந்துச்சு, கேட்கறதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைகோடி தொண்டனும் வந்து கட்சியை வந்து தலைமைக்கு வருவான்னு சொன்னாங்களா, அது கேட்கறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் பண்ண அந்த தவறு தான் யார் தலைமைக்கு அடுத்தது தலைமைக்கு யாருன்றதை காட்டல. கொள்கை பரப்பு செயலாளரும் இருந்தாங்க, அவ்வளோதானே தவிர அடுத்த லீடர்ஷிப் இவங்க தான் வருவாங்க கட்சியை அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லை. கூட்டம் சேர்றதுக்காக ஒரு வந்து இவங்க இருக்கட்டும்னு பார்த்தாரு. கலைஞருக்கு நிகரான கூட்டம் வந்து தன்னால் மட்டுமே சேர்க்க முடியுது, தன்னால் போக முடியலன்னா அந்த கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டங்கள் சேரணும்னா அதுக்கு வந்து கேட்டால் ஜெயலலிதா வந்து கொள்கை பொறுப்பு செயலாளர்னு சொல்லி ஒரு பதவி கொண்டு வராரு. அவ்வளோதானே தவிர அடுத்த தலைவரெல்லாம் அடையாளம் காட்டவே இல்லை. அந்த அம்மாவாக வந்து கேட்டால் கட்சியை கைப்பற்றினாங்க, அது நேரம் காலம் எல்லாம் சேர்ந்து வந்து கூடி வந்தது, அதுக்கப்புறம் ஆகிட்டோம். ஆனால் அந்த அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனக்கு பிறகு நல்லா தெரியும், அவங்களே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, 60 வயசுக்கு மேலே எங்கள் குடும்பத்தில் யாருமே வந்து உயிரோடு இருந்ததில்லை அப்படிலாம் சொல்லும் போது சட்டமன்றத்தில் பேசின வார்த்தை தான் கேட்டேன். கடைகோடி தொண்டனும் வந்து இப்போ இங்கே என்ன ஆகிட்டு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். அதிமுக கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாரும் தலைவராக இருக்கிறாங்க, எல்லாரும் எம்ஜிஆர்னு நினைக்கிறோம். 3 எழுத்து யாருக்கெல்லாம் இருக்குது, எம்ஜிஆர். இபிஎஸ் 3 எழுத்து, அவர் எம்ஜிஆர் 3 எழுத்து, எம்ஜிஆர் நினைப்பு மனசில். அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு அப்படியான நினைப்பு இருக்குது, டிடிவிக்கு அந்த மாதிரி நினைப்பு இருக்குது. இப்படி எல்லாருக்குமே வந்து கேட்டால் அங்கே எம்ஜிஆர்ன்ற நினைப்பிலே எல்லாருமே சுற்றி நிற்கிறான் அதிமுகவில், புரியுதுங்களா? இப்போ வந்து அவங்கள இயக்கிற இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இயக்கிற இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட் தான். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லேயராக இவங்களை வந்து ஒரு கண்காணிப்பில் வந்து வச்சுருக்கிற ஒரு இதுதான் வந்து ஒரு ஒரு கம்பெனி மாதிரி இருக்கு, அவ்வளோதான். ஒரு பெரிய கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனி வச்சு இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து பெரிய கட்சியில் இது ஒரு பெரிய கட்சி. இந்த கட்சியை கண்காணிக்கிற இடத்துல இன்றைக்கும் வந்து மோடி கவர்மெண்ட் இருக்குது. எப்படி நாளைக்கு வந்து ஒன்றா சேர்றதுன்றது, அதனால தான் இப்போ அண்ணாமலையை வெளியேற்றலாம் எதெல்லாம் நடக்குது. வேறு தலைமை வேறு மாற்றியாச்சுன்னா அப்போ இங்கே ஒரு இணக்கமான உறவு வரும். ஒரு ஏடிஎம்கோட ஒரு அலைன்ஸுக்கு போகலாம், 26 வச்சு ஒரு கணக்கு வச்சு நகர்றாங்க, சரிங்களா? இவர் இல்லைனாலும் நாளைக்கு பிரசாந்த் கிஷோர் தான் இவங்க தேடி போகிறாங்க ஏடிஎம்கேல. பிரசாந்த் கிஷோர் சொல்கிறத கேட்பாங்க, அவர் ஒரு வியூகத்தை செட் பண்ணுவார். நீங்கள் வந்து பிஜேபியை சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு பலான்னுவார். அப்போ என்ன சொல்ல எடப்பாடி, இல்லை எனக்கு வேணான்னு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க சார், 300 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க, வந்து ஒரு அரசியல் ஆலோசனை கொண்டு வரும்போது பிரசாந்த் கிஷோர் நாளைக்கு சொன்னார்னா இவங்க என்ன செய்வாங்க, மறுக்க முடியுமா? சார் எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை கேட்டால் பிஜேபியை சேர்த்துக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துக்கலாம், டிடிவி சேர்த்தா பிரச்சனை, ஓபிஎஸ் சேர்த்தா பிரச்சனை. அதனால் இங்கே நான் மீண்டும் சொல்ல கேட்டால் நல்ல தலைமைக்கு அழகு வந்து ஒரு தலைவரை வந்து அடையாளம் கட்டு போகணும். அந்த வகையில் நீங்கள் சொல்கிற நேரு யார் வேணால் இருக்கட்டும், அவங்களாம் வெளியே போயிடுவாங்க. யார் வெளியே போனாலும் செல்வாக்கெல்லாம் போயிடுவாங்க. அதுதான் இயக்கம். அந்த இயக்கத்தை வந்து தூக்கி வெளியே போட்டாங்கன்னா அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. அடுத்த நாள் இப்போ நாளைக்கு ஒரு அறிக்கை விடுறாங்கன்னு வச்சுங்க, கே நேரு வந்து அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து நீக்கப்படுறார், அவர் அமைச்சர் பதவி வந்து நீக்கப்படுறார், அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் கட்சிக்காரலாம் அடுத்த நாள் அவர் வீட்டில் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள். எந்த கட்சிக்காரங்க வீட்டு வாசல் நிற்க மாட்டான். அதுதான் இயக்கம். இயக்கம் அதுதான். ஆனால் இவரை நீக்குவாரா அவர் நீக்குவாரான்னு கேட்டால் சுரேஷ் ராஜன் வந்து குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்தோடு வந்து ஃபேமிலி டு ஃபேமிலி ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. ஆனால் வந்து கடந்த தேர்தலில் வந்து உள்ளாட்சி தேர்தலையும் சரி சில தேர்தலில் வந்து அவரோட வந்து நடவடிக்கை சரியில்லை, கட்சிக்கு வந்து துரோகம் விளைவிச்சார்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதுங்க உட்கட்சி பிரச்சனை கன்னியாகுமரியில் தூக்கி போட்டாங்க. இன்றைக்கி வந்து ஜீரோவில் இருக்கார். மனோஜ் தங்கராஜ் தான் கன்னியாகுமரியோ ரெப்ரசன்டேட்டிவ் இன்றைக்கி எல்லாத்துக்குமே. அப்போ சொல்ல முடியுமா? அதே மாதிரி இந்த நேருலாம் அப்படி தான். யாரும் அது நேரு மட்டும் சொல்ல சார், நான் தான் சொல்லணும் சார். எம்ஜிஆரே தூக்கி போட்டவங்க, வைகோவை தூக்கி போட்டவங்க. வைகோவோட வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை மாவட்ட செயலரும் 16 மாவட்ட செயலர்களும் அவரோட பின்னாடி போனாங்க.
கட்சி ரெண்டாக உடஞ்சுது. ஒரு பெரிய ஒரு என்ன சொன்ன ஒரு நிசப்தமே நிலவுது திமுக வட்டாரத்தில். போகிற இடத்துலலாம் ஆர்ப்பரிக்குது கூட்டம், அலை கடல் அப்படிதான் கூட்டம் எல்லா இடத்துலையும் ஆர்ப்பரிக்குது. அப்படிலாம் இருந்த வைகோவை எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்க பார்த்தீங்களா? இது 10 சீட்டுலாம் முறிக்கிப்பார், 9 சீட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு சீட்டு இல்லைன்னா முறிக்கிப்பார். அப்படி இருந்துச்சு. அப்படிப்பட்ட வைகோவை இன்றைக்கி எங்கே கொண்டு வந்து ஒரே ஒரு சீட்டில் கொண்டு வந்து சுருக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு சீட்டு கொடுத்தா போதுன்ற நிலைமைக்கு ஒன்று தள்ளப்பட்டார்ல இன்றைக்கி. அப்போ திமுகன்றது எவ்வளோ வலிமையான இயக்கம். நேருலாம் வந்து சுண்டக்கா நாளைக்கு முதலமைச்சர் அவங்க அந்த தலைமை கழகம் முடிவு பண்ணுதுன்னா நாளைக்கே தூக்கி போட்டுருவாங்க. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க எல்லாத்தையும் அனுபவம் தானே எல்லாமே. கடந்த காலத்தில் அவங்க பல வெள்ளம் மழை இப்போது நீங்களே சொன்னீங்கன்னா பெரிய சூறாவளி புயல்லாம் நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடந்து ஓட்டி பழகிட்டீங்க நீங்கள். இப்போ ஒரு நாள் திடீர்னு இங்கே போகிறீங்க கேட்டால் சாதாரண ஒரு காற்றடிக்குது எதிர்கண்ணா, அதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. ஒரு காற்றடிக்குது எதிர்காற்றடிக்குது கூட தெரியாது, நீங்கள் பண்ண ஓடிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இந்த திமுக இயக்கம் புயல் சூறாவளி சுனாமி எல்லாத்தையும் பார்த்துடுச்சு. எத்தனையோ தடவை பிளவுபட்டுருச்சு. பிளவுபட்டவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணாதவங்க கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், கேபி ராமலிங்கம் இன்றைக்கி எங்கே இருக்கார்? ஏன் சூர்யாவை எடுத்துங்க, சூர்யா போயிட்டு பேசாத பேச்சுக்களா? அதுக்கப்புறம் வந்து துரைசாமி, இப்போ இவங்கெல்லாம் வந்து பிஜேபியில் இருக்கிறாங்க ஆனால் இல்லை, பிஜேபியில் இருக்கிறாங்க ஆனால் இல்லை. இவங்களால அங்கே போய் ஒட்ட முடியாது, ஆனாலும் தைரியமாக தூக்கி அடிக்கிறாங்க. இவங்க என்ன தான் பண்ணாலும் அந்த பிஜேபி கட்சியில் போய் இவங்க இயங்கி வந்து இணக்கமாக இருக்க முடியாது. நயினார் நாகேந்திரனால இருக்க முடியல சார். ஏன்னா இவங்க வம்ச வழியாக இவங்க வந்த வழி என்ன? திராவிட இயக்கங்களை வந்தவங்க. திராவிட இயக்கங்கள் வந்து வளர்ந்த யாரும் போய் அந்த கட்சியில் போய் வந்து நீங்கள் வந்து இணங்கி நீங்கள் வந்து ஒரு ஆளுமையாகவும் ஆக முடியாது, தொடர்ந்து இயங்கவும் முடியாது. காரணம் கேட்டால் நீங்கள் வளர்ந்த விதமே வேறு. இன்றைக்கும் நயினார் நாகேந்திரனால ஒட்ட முடியலல்ல. துரைசாமி இருக்கிறாரு ஆனால் இல்லை. இருக்கிறாரான்றது முதல் தெரியும்னா ஒரு அட்லீஸ்ட் மிக்சராவது வாங்கி தரணும் அவருக்கு. துரைசாமிக்கு அந்த மிக்சருக்கு வந்து சாப்பிட்ற சவுண்டாவது வெளியே கேட்கணும். அப்போ இருக்கிறாரு, லைவில் தான் இருக்கிறாரு. போய் என்ன பிரயோஜனம் சார்? நீங்கள்லாம் முதலமைச்சரை விமர்சனம் பண்ணீங்க, கலைஞரை விமர்சனம் பண்ணீங்க, என்ன எல்லாம் பண்ணீங்க. ஆனால் அந்த கட்சியில் ஏதாவது உங்களால் பெற முடிஞ்சுதா? ஒரு பதவியை அடைய முடிஞ்சுதா? திருச்சி சூர்யா பண்ணாத வேலையே கிடையாது. எல்லாம் பண்ணி கூட வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்து திமுக எல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு? அதனால் திமுகலாம் இந்த நேருலாம்ன்றதுலாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அடுத்த ஆளை போட்டு இவங்க கட்சியை நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே எங்கள் மனிதரோட இயக்கம் தான் சார் முக்கியம். இயக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொருட்டே கிடையாது. நேருலாம் அவங்களுக்கு உண்மை தெரிய வந்துடுச்சுன்னா வந்து இதெல்லாம் முதுகில் குத்திருக்கிறாங்க, எதுக்காக இந்த முதுகில் குத்துற வேலை பண்ணாங்கன்றதெல்லாம் தெரிய வந்துடும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா துரோகம்னு நினச்சாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துருவாங்க. அது கிளீனாக அந்த விஷயத்தில் வந்து பாரபட்சம் பார்க்காம தூக்கி போட்டுருவாங்க வெளில. மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.